எல்லாம் இருக்கையிலே இந்த நிலையை மறந்து வாழும் மனமே மமதை கொள்ளாதே, மமதை மறக்காதே. மறுமை நாளில் மாண்பை இழந்து வாழ்வில் மயங்காதே, மனமே மமதை கொள்ளாதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடையநல்லூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபை, ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரி இணைந்து நடத்துகின்ற நம்முடைய தேசத்தின் 79வது சுதந்திர தின விழா இன்றைக்கு இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு கடையநல்லூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய மரியாதைக்குரிய தலைவர் மௌலானா கே.ஏ. அஹமது மீரான் ரியாஜி ஹசரத் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள். அதை ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியின் சார்பாகவும் நகர ஜமாத் உலமா சார்பாகவும் வரவேற்று வழிமொழிந்தது. நம்முடைய கல்லூரியின் முதல்வர் மாவட்ட அரசு காசி அவர்கள் கொடியேற்றி வைக்க இருக்கின்றார்கள். அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி நிகழ்ச்சியின் துவக்கமாக ஹாரி முகமது சுஹைல் அவர்கள் கிராத் வருவார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. السلام. நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்துடன் இந்த நிகழ்ச்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடல்
அப்போடும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று அடுத்து தமிழ் தாய் வாழ்த்து முடிந்ததற்கு பிறகு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறும். கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு அதற்கு சல்யூட் செய்யப்படும். அதன் பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படும். பிறகு நம்மளுடைய உரைகள் தொடர்ந்து நடைபெறும். இந்த அடிப்படையில் இப்பொழுது அனைவரும் எழுந்து நிற்குமாறு வேண்டுகிறோம். இப்பொழுது 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா நம்முடைய கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய மௌலானா ஏ.ஒய். மொஹிதீன் ஃபைசி ஹஜரத் அவர்கள் கொடியேற்றி வைத்து சிறப்பிப்பார். மேலே வரைக்கும் எடுத்துருக்கேன். சல்யூட் ஆர்டர். இங்க பாருங்க. உறுதிமொழி. இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். இந்நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். தேசி गुजरात मराठा हिमाचल यमुना उज्जवल जल तरंगा जल शिव नामे जाने तव जय गाथा கொடியேற்று நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அமைத்து தந்த
மசூதைக்கா நடுநிலைப்பள்ளியின் முகமது ஜாவித் ஷாஃபி சார் ஆகியோருக்கு நம்முடைய ஜமாத்துல் உலமா மற்றும் ஃபைசல் அன்வார் அரபிக் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித்தார். நம்முடைய கடையநல்லூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மௌலானா கே அகமது மீரான் ரியாஜி ஹதரத் அவர்களே, கிராத் ஓதிய நம்முடைய கல்லூரியின் பட்ட வகுப்பு மாணவர் காரி முகமது சுஹைல் ஃபைசி அவர்களே, இந்த 79வது சுதந்திர தினத்தின் விழாவில் மரியாதைக்குரிய நம்முடைய காசி ஏவை மொஹீதீன் ஃபைசி ஹதரத் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்துள்ளார்கள். சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள பேட்டை காதர் மொஹீதீன் குத்துபா பள்ளிவாசலினுடைய தலைவரும் கடையநல்லூர் ஐக்கிய ஜமாத்துடைய தலைவருமாகிய மரியாதைக்குரிய ஹாஜி எம் சையத் இப்ராஹிம் அவர்களே, சுதந்திர தின உரை நிகழ்த்திருக்கின்ற மரியாதைக்குரிய நம் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா எஸ் ஜாகிர் ஹுசைன் ஃபைசி அவர்களே, நம் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா எஸ்என் ஹாஜா மொஹீதீன் ஃபைசி எம்ஏ அவர்களே, பேட்டை காதர் மொஹீதீன் குத்துபா பள்ளியின் தலைமை இமாம் மௌலானா KI சாவுல் அகமது வாஹிதி ஹதரத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம்முடைய வட்டாரத்தில் உள்ள உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய இமாம்களே, நம்முடைய மதரசாவின் மாணவ கண்மணிகளே, பேராசிரியர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சிறப்பான இந்த நல்ல நேரத்தில் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ச்சியாக மௌலானா எஸ் ஜாகிர் ஹுசைன் ஃபைசி ஹதரத் அவர்கள் சுதந்திர தின உரை நிகழ்த்துவார்கள். والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நகரற்ற நிறைந்த ஏக வல்லோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் பேரருளால் நாடு முழுவதும் இன்றைக்கு 79வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் நாட்டின் பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்ற இருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நகர ஜமாத்துல் உலமா சார்பாகவும் ஃபைசுல் அன்வார் அரபிக் கல்லூரியின் சார்பாகவும் இணைந்து நடத்துகிற இந்த சுதந்திர நிகழ்வில் மாவட்டத்தின் அரசு காசியும் நம்முடைய கல்லூரியின் முதல்வரும் மரியாதைக்குரிய ஹசரத் பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு கொடியேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கும் சுதந்திரத்திற்குமான தொடர்பு என்பது மிக நெருக்கமான ஒரு தொடர்பு. 1947 ஆண்டுகளுக்கு முன்னால் சுதந்திரத்தினுடைய அந்த வேட்கையை இந்திய மக்கள் துவங்கிய பொழுது நாட்டில் உள்ள கோயில்களிலோ நாட்டில் உள்ள சர்ச்சுகளிலோ இந்திய சுதந்திரத்தினுடைய பேச்சுக்கள் எழப்படாத நேரத்தில் கூட மஸ்ஜிதுகளில் ஜும்மாவுடைய மேடைகளில் இந்திய சுதந்திரத்தை பற்றிய பேச்சுக்கள் எழப்பட்டு இருப்பதை இந்தியாவுக்கும் இஸ்லாத்திற்குமான சுதந்திரத்திற்குமான நெருங்கிய தொடர்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது.
சுதந்திர வாழ்வு இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு நியமத். உலகில் உள்ள பல்வேறு சமயங்களுக்கு மத்தியில் சுதந்திரத்திற்கான அடித்தளத்தை இட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம். மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள், கலக்கல்லாஹு பனி ஆதம அஹராரா லைசு பி அபீதில் லில் அபீத். அல்லாஹ் ஆதமுடைய மக்களை சுதந்திரவாதிகளாக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். யாரும் யாருக்கும் அடிமைப்பட்டு கிடப்பது அவசியம் அல்ல. எனவே அடிமைத்தனம் என்பது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு ஒருபோதும் ஒத்துப்போகாது என்கிற நிலை வந்த பொழுதுதான் அமீர் முஃமினீன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ் இன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லம் யலித் அப்தன் வலா அமத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அடிமையும் பெற்றெடுக்கவில்லை. வ இன்னன் நாஸ குல்லுஹும் அஹ்ரார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே சுதந்திரமானவர்கள். கடைசியாக சொன்னார்கள், லா தகுன் அப்து கைரிக வகத் ஜஅலக அல்லாஹு குர்ரா. அடுத்தவனுக்கு நீ அடிமையாக இருப்பதை நீ ஒருபோதும் விரும்பாதே, அதற்கான முயற்சியை மேற்கொண்டு விடுவித்துக் கொள். அல்லாஹ் உன்னை சுதந்திரவாதியாக இந்த விதத்தில் உருவாக்கி இருக்கிறான். அடிமைத்தனம் இஸ்லாத்திற்கு எதிரானது, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. அதனால்தான் இந்த நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்களில் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இணைத்துக் கொண்டதுமல்ல, தீவிர பணியாற்றினார்கள். ஆங்கிலேயர்கள் இவருடைய தீவிர பணியாற்றியை பார்த்து சொன்னார்கள், வேண்டுமெனா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீடமை தருகிறோம், உங்களுக்கு சுதந்திரம் தருகிறோம், எல்லாவற்றையும் தருகிறோம், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது, உன் நாட்டிற்கோ உன் மக்களுக்கோ சுதந்திரம் கேட்காது என்றார்கள். இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை சாவர்கர் கேட்டார், எனக்கு ஃப்ரீடம் போதும், எனக்கு மட்டும் சுதந்திரம் போதும், வாங்கி கொண்டு ஒதுங்கி கொண்டார். இன்றைக்கு அவருடைய உருவப்படம் பாராளுமன்றத்திலே ராஜ மரியாதையோடு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சைஃபுத்தீன் கிஜ்லி, திப்பு சுல்தான் போன்ற இஸ்லாமியர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது போன்ற இஸ்லாமிய தியாகிகள் சொன்ன வார்த்தை, எதுவும் எனக்கு வேண்டாம், என் மக்களுக்கும் என் நாட்டுக்கும் சுதந்திரம் கொடு என்றார்கள். இன்றைக்கு அவர்களுடைய அடையாளங்கள் முழுமையாக இந்த இந்தியா விட்டு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வட மாநிலங்கள்ல தெருக்களுக்கும் ஊர்களுக்கும் இடப்பட்டிருந்த பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியல. எல்லாம் எனக்கு வேண்டாம், என் மக்களுக்கும் என் நாட்டிற்கும் சுதந்திரம் கொடு என்று சொன்ன அந்த இஸ்லாமிய தியாகிகளின் வார்த்தை சாதாரணம் அல்ல. ஈமானிய பிடிப்பும் நாட்டு பற்றுதலும் உள்ள இஸ்லாமியர்களுடைய வார்த்தை அது. ஒருபடி மேலே சொல்வதானால், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை நோக்கி சொன்ன வார்த்தை சூரத்து ஷுஆராவிலே 22வது ஆயத்தில் இடம்பெற்றிருக்கிற வசனம், தில்க நிஅமத்துன் தமுன்னுஹா அலைய அன் அபத்த பனி இஸ்ராயீல். திருமறையின் விரிவுரையாளர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். وكان فرعون تمن على موسى انه لم يستعبده كما استعبد قومه. கூட்டத்தை ஃபுல்லா அடிமையாக்கி வச்சிருந்தான், ஆனா மூசாவுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருந்தான். ஃபிரௌன் பனி இஸ்ரவேலர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் ஃப்ரீடம் கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அத்தமன்னு அலைய பிஅன் தைபத்னி வலீதன் வ அன்த கத் இஸ்தஅபத பனி இஸ்ராயில் ஹாதிஹி லைஸத் பினிஅமா. எனக்கு மட்டும் நீ ஃப்ரீடம் கொடுத்துட்டு என் சமூகத்தை நீ அடிமையாக்கி வைத்திருப்பது ஒரு உபகாரம் அல்ல. ஃபஇன்னஹும் கௌமி, அவர்களுக்கு நீ சுதந்திரத்தை தா என்று கேட்டார்கள். இந்த உலகத்திலே ஏகத்துவவாதிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட எல்லா நபிமார்களும் ஒரு பக்கம் ஏகத்துவத்தை பற்றிய பிரச்சாரம் இருக்குது என்றால், மறுபக்கம் தன் சமூகம் அடிபட்டு கிடக்கிற, தன் சமூகம் அடிமைப்பட்டு கிடந்த தன் சமூகத்தினுடைய உரிமை குரலுக்காக, அவர்களுடைய சுதந்திர வாழ்வுக்காக போராடிய வரலாறுகள் நிறைய இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 23 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 23 வயசு. மக்காவில் மிகப்பெரிய அநியாயங்கள், வசிக்க முடியாத நகரமாக மக்கா மாறிக்கொண்டிருக்கிறது.
அப்துல்லா இப்னு ஜுதான் குறைஷி தலைவர்களில் ஒருவர். அவருடைய ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டு மக்கா மக்கா வாழ முடியாத நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது, இதை மாற்ற வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வயதில் லா யுக்ரம் அஹதுன் ஃபீ மக்கத்தின் இல்லா ராதத் ஸலாமத்து, இந்த மக்காவில் எந்த அநியாயமும் நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி தன் சமூகத்தை நபித்துவம் பெறுவதற்கு முன்னால் அவர்களுக்கான விடுதலைக்காக போராடினார்கள் என்கிற சம்பவங்கள் இன்றைக்கு நிறைய வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லா மதத்தவர்களும் தங்களது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள தங்களது மதத்தலைவரிடத்தில் செல்வது வழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். யகூதிகள் வந்தார்கள், நஸ்ராக்கள் வந்தார்கள், மஜூசிகள் வந்தார்கள், முஷ்ரிக்கீன்கள் வந்தார்கள். எல்லோருக்குமான தீர்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்தது. வழமை என்பது தன் மத தலைவர்களிடத்தில் செல்வதை தவிர்த்து கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்களிடத்தில் நியாயம் கிடைக்கிறது, சுதந்திரம் கிடைக்கிறது, எல்லாருக்கான தீர்வு கிடைக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தீர்ப்பை பெற்றுக் கொள்கிறார். இந்த மனித சுதந்திரம், இந்த மனித சுதந்திரத்தை இந்திய திருநாட்டில் நிறைய பேர் இந்திய விடுதலைக்காக போராடி இருக்கிறார். ஒரே ஒரு 1847 ஆண்டுக்கு முன்னால், ஏறத்தாழ சுதந்திரம் பெறுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், சுதந்திரம் பெறுவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய இடமாக இருந்து கொண்டிருக்கிற அயோத்தி அதனை சுற்றிய பகுதிகளிலே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒருவர் பேசுகிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒருவர் பேசுகிறார். அகமது அலி ஷா, தமிழ்நாட்டை சார்ந்த ஆற்காடு நவாபுகளில் ஒருவர் அகமது அலி ஷா பேசுகிறார். வந்தவர் யார் என்று தெரியாது. மக்கள் எல்லாம் அந்த பேச்சில் ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்திற்காக முன் வந்தார்கள் என்று வரலாறுகள் எழுதுகிறது. அவருக்கான விடை என்ன தெரியுமா? கடைசியில ராணுவ சிறையிலே அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார். ஒரே ஒரு செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வரலாறுகள் மறைக்கப்பட்டு வருகிறது. வரலாறுகள் மறைக்கப்பட்டு வருகிறது. மறைக்கப்பட்ட காலங்கள் இன்றைக்கு கடந்து இன்றைக்கு வரலாறுகள் திரித்து எழுதப்பட்டு வருகிறது. 800 ஆண்டு கால ஒருங்கிணைந்த சமூகத்தை உருவாக்கிய இந்திய சுதந்திர தியாகிகளின் வரலாறு இன்றைக்கு திரிக்கப்பட்டு எழுதப்பட்டு வருகிறது. ஒரே ஒரு உதாரணம் போதுங்க. வட மாநிலத்தில் மகாராஷ்டிரா உள்ள மிரர் என்கிற பத்திரிகையில வெளிவந்த செய்தி, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சியை அகற்றிய பெரும் பங்கு வகித்த திப்பு சுல்தான் 300 பிராமணர்களை எரித்துக் கொண்டார்கள் என்று பாட புத்தகங்களிலே இருக்கிறது. இதுல என்ன வேதனை தெரியுமா? இன்றைக்கு வட மாநிலங்கள் இருப்பவை நாளைக்கு நமது தமிழகத்தினுடைய பாட புத்தகங்களில் வரும். நிச்சயமாக நாமே அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வர இருக்கிறது. 10 மார்க்கு 15 மார்க் அதற்கு தரப்படுகிறது என்று சொன்னால் மாணவன் சும்மாவா விட்டுட்டு வருவான்? தாய்ந்தர்கள் என்ன நினைப்பார்கள்? சரி, எரித்துக் கொண்டார்கள், எழுது தானே செய்கிற என்கிற நிலைக்கு இன்றைக்கு இந்த சமூகம் கொண்டு வரப்படுகிறது என்றால், கல்விகள் காவியமாக்கப்படுகிறது என்றால், நான் சொல்ல ஒரே ஒரு செய்திதான், வரலாறுகளை படியுங்கள், வரலாறுகளை படியுங்கள். வரலாறுகளில் மிக முக்கியமாக சுதந்திர போராட்ட வீரர்கள், இஸ்லாமிய வீரர்களுடைய நிகழ்வுகளை படியுங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும். வல்ல ரஹ்மான் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த சுதந்திரத்தை கடைசி வரைக்கும் அல்லாஹ் சுதந்திரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த நாட்டில் நமக்கு தர வேண்டும். அதற்கான பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக என்று வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.